சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க. 1917 மக்களும் அப்படிதான் மிரள ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலேயே அங்க மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு. அப்படி என்ன புரட்சின்னு பாக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, ரஷ்ய புரட்சி தான். நாம இந்த வீடியோல ரஷ்ய புரட்சி எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் பிரியா, இது எஸ்பியின் பிபி. ரஷ்ய புரட்சியானது 1917 தொடங்கியது. இது அரசியலையும் சமூகத்திலையும் பெரும் மாற்றத்தை உருவாக்கியது. 1918 1919 ஜெர்மன் புரட்சி போன்ற முதலாம் உலக போர், அதன் பின்னர் நடந்த ஐரோப்பிய புரட்சிகளுக்கும் முன்னோடியே இந்த ரஷ்ய புரட்சி தான். ரஷ்ய புரட்சி தொடங்கிய காரணம் உங்களுக்கு தெரியுமா? உள்நாட்டு அரசுகளுக்கிடையே ஏற்பட்ட பெரும் தோல்விகளும், ரொட்டி மற்றும் தானியங்கள் போன்ற உணவு பற்றாக்குறையும், ரஷ்ய இராணுவம் படிப்படியா மன உறுதியையும் சாத்தியமான அறிகுறிகளையும் இழந்ததுதான் இதற்கு முக்கிய காரணம். மக்களிடையே வேலை வாய்ப்பின்மை, பசி பட்டினி போன்ற இதன் காரணமாக பெரிய அளவுல கலகங்கள் அங்க ஏற்பட்டுச்சு. சோ அப்போதைய அரசோலஸ் பதவி விலகினா மட்டுமே இதற்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும் அப்படின்னு உயர் அதிகாரிகள் நினைச்சாங்க. அதன்படி சார்ஜ் நிக்கோலஸும் தனது பதவியை துறந்தார். அதற்காக அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய டுமா தலைமையிலான ஒரு அரசாங்கம் புதிய தற்காலிக அரசாங்கத்தை நிறுவியது. இந்த புதிய தற்காலிக அரசாங்கத்திற்கு அந்த காலகட்டத்துல அப்போதைய நிலைக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் ஏற்படல. பின்னர் இந்த புதிய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தன்னுடைய கட்சியை அங்க வலுப்படுத்துவதற்காகவும் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காகவும் கிளர்ச்சியாளர்களை தன் கட்டுப்பாட்டுகளை வைத்துக் கொள்வதற்காகவும் சில சிறப்பம்சங்களையும் ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க. மார்ச் மாதத்திற்குள் ரஷ்யா இரட்டை அதிகாரத்தால் பூட்டப்பட்டுச்சு. தற்காலிக அரசாங்கம் இராணுவத்துடையும் சர்வதேச விவகாரங்கள் போன்ற பகுதி மிகுந்த அதிகாரத்தை வைத்து மட்டுமல்லாம உள்நாட்டு விவகாரங்களிலும் அதிக அதிகாரத்தை கொண்டிருந்துச்சு. விமர்சன ரீதியாகவும் சரி, சோவியத்துல தொழிலாளர் வர்க்கம் வளர்ந்து வரும் நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்தின் விசுவாசம் கொண்டிருந்தனர். இந்த குழப்பமான காலகட்டத்துல அடிக்கடி கலகங்களும் போராட்டங்களும் வேலை நிறுத்தங்களும் நடந்துகிட்டே இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சோவியத்து தனது செல்வாக்கிற்காக தற்காலிக அரசாங்கம் பல சோசலிச பிற இடதுசாரி அரசியலமைப்புகளும் போராடி கொண்டிருந்தன. அவற்றில் சிலதான் மென்ஷ்விக்குகள், போல்ஷ்விக்குகள், விளாடிமிர் லெனின் தலைமையிலான ஒரு தீவிர இடது கட்சி உருவாகியது. ஆரம்பத்தில் போல்ஷ்விக்குகள் ஒரு சிறிய பிரிவினராக தான் இருந்தனர். அங்கு உள்ள சூழ்நிலையில் அவர்கள் சமாதானம், நிலம், ரொட்டி ஆகியவற்றை உறுதியளிக்கும் திட்டத்தால் மக்களிடையே பிரபலமடைஞ்சாங்க. ஜெர்மனியுடையான போரை நிறுத்துங்கள், விவசாயிகளுக்கு நிலத்தை வழங்குங்கள், போர்க்கால பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று பல வகையான தகவல்களை அங்க பரப்ப ஆரம்பிச்சாங்க. இதன் போலேயே அங்க பெரும் போட்டிகள் நடைபெற்றது. தற்காலிக அரசு தனது அரசை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பிள்ளைகளும் தங்களுடைய அரசை அங்க ஊன்றி நிற்கவும் சில நியாயமான கருத்துக்களை முன்வைத்து அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சாங்க. போல்ஷிவிக்குகளும் புரட்சியை மேலும் தீவிரப்படுத்தி நியாயத்தை அளித்தனர். அது மட்டுமல்ல, போல்ஷிவிக்குகள் ரெட் காவலருடன் இணைந்தனர். இதனாலேயே இவர்களுடைய இணைப்பு அதிகாரத்தை கைப்பற்றும் அளவிற்கு வலிமையா மாறியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அக்டோபர் புரட்சி உச்சத்தை எட்டியது. போல்ஷிவிக்குகளும் தங்கள் சொந்த அரசாங்கத்தை சோவியத்துக்குள்ள நிறுவினார்கள். அந்த அரசாங்கமே ரஷ்ய சோவியத் கூட்டமைப்பு சோசலிஸ்ட் குடியரசு என மாறியது. போல்ஷிவிக்குகள் தேசிய தலைநகரை மாஸ்கோவிற்கு மாற்றினாங்க. காரணம், ஜெர்மன் இராணுவத்துடைய தாக்குதலே அந்த மாற்றத்திற்கு காரணமாகும். போல்ஷிவிக்குகள் நகர்ப்புறங்கள்ல பெரும் ஆதரவை கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு பல வெளிநாட்டு உள்நாட்டு எதிரிகள் இருக்கத்தான் செஞ்சாங்க. பின்னர் போல்ஷிவிக் கட்சி பல போராட்டங்களுக்கு பின்னாடி வெற்றி பெற்றது. சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் கட்சியாக தன்னை மறுசீரமைக்க ஆரம்பிச்சது. போல்ஷிவிக்குகள் தனது கட்சியை அங்க ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு ஜார்ஜ் மற்றும் அவரது குடும்பத்தார
ஜூலை 16ஆம் தேதி 1918 தூக்கில் போட்டாங்க. அதே ஜூலை 16 அதிகாலையில் நிக்கோலஸ் அலெக்சாண்டர் அவர்களது குழந்தை, அவர்களது மருத்துவர் மற்றும் பல பணியாளர்களை அடித்தளத்தில் கொண்டு போய் சுட்டு தள்ளுனாங்க. இதற்கெல்லாம் காரணம் அப்போதைய அரசியலில் இருந்த லெனின் தான் ஆவாருன்னு மக்களிடையே பேசப்பட்டது. யார் அந்த விளாடிமிர் லெனின்? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா.